தெரிவித்துக் கொள்கிறேன். 3 காலகட்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு முழுநேர பணியை பெற்ற மாநில நிர்வாகிகளில் நானும் ஒருவர். பலர் அமரராகிவிட்டாலும் உங்களோடு கலந்து கொண்டு முறையான ஊதியம் வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் ஒரு மாநில பொறுப்பு இருப்பதாலே ஆட்சியாளர் அதிகாரிகளை தலைமைச் செயலாளரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இவர்களை கோரிக்கை சம்பந்தமாக அணுகிற போது நிதி இல்லை, அரசு பெற்ற கடனுக்கு வட்டி கட்ட முடியவில்லை, இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்கு பெறுவதற்காக பல லட்ச கோடிக்கணக்கான திட்டங்களை தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்கிருந்து நிதி வருகிறது? என்ன கேட்பாரெல்லாம் கேளவாயனா? ஐயா, நீங்கள் ஒரு குறைந்த ஓய்வூதியம் பெறுகிற கலைஞ ஊதியம் பெறுகிற கீழ்மட்ட நிலையில் உள்ள வலிமை கோட்டு கீழ் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை எண்ணி பாருங்கள், நிலையை எண்ணி பாருங்கள். மிக மிக எங்களை நான்லாம் பணிபுரியும் போது 135 ரூபா ஊதியம், 135 ரூபா. நான் ஓய்வு பெறும்போது 5000 ரூபா ஊதியம். இப்போ ஓய்வூதியமே 10,000 வாங்குறேன். அது பத்தாது, அதுக்கான போராட்டம் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செஞ்சு மக்களுக்கு செய்ய, நாமளும் மக்கள் தான், சகோதரர்கள் மக்களுக்கு செய்வதே மாற்று கருத்தே இல்லை. நீ மாதம் 1000 கொடு, 5000 கொடு, அது வேறு, அதுக்கு நாங்கள் தடையிடவில்லை. மாற்றுக்காக நீ எதை வேணாலும் பண்ணிக்க. ஆட்சியாளர், நேற்றைய ஆட்சியாளர், இன்றைய ஆட்சியாளர் எல்லாம் பாடுவது நிதி இல்லை. ஆனால் கோடி கோடியா தின திட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிராம உதவியாளர்கள் 24 மணி நேரம் பணிபுரிபவர்கள். இதுக்கு நேர காலமே கிடையாது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிடையாது. வீடு தீப்பிடிச்சா, மரம் வெட்டினா, வெள்ளம் வந்தா, புயல் அடிச்சா, வறட்சி வந்தா, அத்தனையும் அந்த கிராம பகுதியில் இருக்கிற நிலப்புலங்கள், மரங்கள், பட்டாதாரர்கள் கொடுக்கிற சான்றுகள், அத்தனை பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராம உதவியாளர் வியோகிட்ட மட்டுமாக பார்க்க முடியாது. ஆர்ஐ, தாசில்தார், டிடி, ஆர்ஐ, கலெக்டர், சிஆர்ஏ, எத்தனை வருவாய் அதிகாரிகள் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் பணி சொல்லணும். அத்தனை பேருக்கும் பணிபுரிகிற சூழ்நிலை எங்கள் பெற்றிருக்கிறோம். இதையே கருத்தில் கொண்டு இது சாதாரண அரசு நினைத்தால், ஒரு நிமிடத்தில் முதலமைச்சர் நினைத்தால் இது முறையான ஊதியம் வழங்கலாம். இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் என்பதை மாற்றி முறையான ஊதியம் அலுவலக உதவியாளருக்கு வழங்குவது போல, மேல் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல முறையான ஊதிய விகிதத்தை வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரையும் தமிழக அமைச்சரையும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளையும் நான் சார்ந்திருக்கிற ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் நல சங்கத்தின் சார்பிலும் கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பிலும் போராடுகிற இந்த சகோதர சகோதரிகளின் கோரிக்கையை தமிழக முதல்வர் கண்ணோடு பரிசீலித்து இன்றே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். உங்கள் நிலை தொடருமானால் உங்களோடு நான் சார்ந்திருக்கிற ஓய்வு பெற்ற கிராம உதவி நலசங்கத்தின் தோழர்களும் உங்களோடு அமர்வார்கள் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஒருவர் நல்லா கோஷமாக கைத்தரலாம் ஐயா அவர்களுக்கு.